ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக செய்வதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும், நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும், உங்களுடைய பேராதரவினாலும் இவ்விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சி நிறைய பலன் அளிக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வகையிலே பிரார்த்தனைக்கு என்ன பயன், பிரார்த்தனை என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். பிரார்த்தனை என்று சொன்னால் ஒரு கற்பனையினுடைய வெளிப்பாடு. கற்பனை செய்தால்தான் அது நிஜமாகும். இதுதான் முதல் படி பிரார்த்தனைக்கு. அனைத்துக்குமே கற்பனை செய்ய வேண்டும். கற்பனை செய்தால்தான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்று சொல்வார்கள். அதுபோல கற்பனை தான் பிரார்த்தனை. நாம் இப்படி வாழ வேண்டும் என்று நமக்குள்ளாகவே ஒரு சங்கல்பம் செய்து கொள்வது பிரார்த்தனை. அது பெரிய கடல். அதை பற்றி பிறகு பேசுவோம். அதுபோல பாபா என்னத்தான் செய்யறாரு, எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ரொம்ப அங்கலாச்சுக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே செய்யலன்ட்டு. ஒரு நண்பர் தொடர்ச்சியாக நம்முடைய பிரார்த்தனைக்கு வருபவர் வந்து பாபாவிடத்திலே மிகவும் அவரிடத்திலே வேண்டிக் கொள்பவர். அவருக்கு எந்த குறையும் இல்லை, நலமாக வாழ்கிறார். இளைஞர், இன்னும் சொல்ல போனால் இளைஞர், நலமாக வாழ்கிறார். வெற்றிகரமான ஒரு குடும்ப தலைவர், நன்கு படித்திருக்கிறார், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார், கட்டுமஸ்தான ஒரு தேக ஆரோக்கியம் இவைகளெல்லாம் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு பாபா எப்படி காப்பாற்றுவார்? அவருக்கு எந்த விதமான குறைகளும் இல்லை, நிறைவான வாழ்க்கை. அவருக்கு என்ன பிரார்த்தனை தேவைப்படுகிறது? ஒரு சிலர் குறை இருந்தால்தான் வந்து பாபாவை வழிபடுவார்கள். குறையில்லாதவர்கள் வீட்டிலேயே இருந்து விடுவார்கள். குறைந்தபட்சம் நன்றி கூட சொல்வதில்லை. அதுபோல கடவுளுக்கு தூரமாக சென்று விடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த வகையிலே நமது நண்பர், நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு பிரார்த்தனையில் ஒரு மூதாட்டியினுடைய பெயரை சொல்லிவிட்டு அவருக்கு அனைவருமே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு துக்கம் விசாரிப்பது போல அவருடைய உடல் நலத்தை விசாரித்தார்கள் என்பதனால இந்த நண்பருடைய பெயரை நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. ஆக இந்த பிரார்த்தனையுடைய தாக்கத்தை நாம் பார்ப்போம். எந்த விதமான குறையும் இல்லாமல் கூட நம்முடைய பாபாவிடத்தில் வந்து கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே கலந்து கொண்டு நாங்கள் எப்பொழுதும் நலமாக இருக்க வேண்டும், இதே போல எப்பொழுதும் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வார். சரி, பரவாயில்லை, குடும்பத்தோடு வருவார்கள். முந்தைய நாள் எனக்கு ஒரு தொலைபேசியிலே ஒரு அழைப்பு வந்தது. என்ன அழைப்பு என்று சொன்னால், அந்த நண்பர் இங்கே ஊரப்பாக்கத்திலிருந்து அவருடைய அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். செல்லும் வழியிலே ஒரு 5 முரடர்கள் தங்களுடைய மகிழுந்து காரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு வலுக்கட்டாயமாக அதில் இழுத்து உள்ளே போடுகிறார்கள். போட்டு கத்தியை வைத்து கழுத்திலே 4 வைத்து விட்டுகிறார்கள். ரத்தம் பீறிட்டு வருகிறது. அந்த நேரத்திலும் கூட அவர்களை எதிர்த்து நண்பர் போராடுகிறார். அவர்களை இவர் அடிக்கிறார். முடியவில்லை. அவர்கள் 4-5 பேராக இருக்கிறார்கள். ஒரு மனிதர் என்ன செய்ய முடியும்? தூக்கி உள்ளே போட்டு கொண்டார்கள். வண்டி எடுத்து ஓட்டிக்கொண்டே செல்கிறார்கள். வண்டி வேலூர் வரை சென்று விட்டது. ஊரப்பாக்கத்திலிருந்து வண்டி வேலூர் வரை சென்று விட்டது. அதுவரையில் இரத்த வெள்ளம் வண்டியிலே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. வண்டியெல்லாம் இரத்தமாகிவிட்டது, உடலெல்லாம் இரத்தமாகிவிட்டது, உடையெல்லாம் இரத்தமாகிவிட்டது. அந்த நேரத்தில் எனக்கு அவர் தொலைபேசியிலே பேச முயன்றிருக்கிறார். தன்னுடைய சகோதரருக்கு பேசுவதற்கு முயன்றிருக்கிறார். முடியவில்லை. பாபா, உன்னை நான் கும்பிட்டேனே, என்னை எப்படி இப்படி கொண்டு வந்து விட்டு விட்டாய் என்று மிகவும் அந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார். எப்படியாவது என்னை உயிர் காப்பாற்றுங்கள் என்று. இன்னும் குறைந்தது 20 நிமிடம் தான் அவருக்கு உயிர் இருப்பதற்கு ஒரு சாத்தியம் இருக்கிறது. அதற்கு மேல் போனால் இரத்த வெள்ளத்திலே ரத்தம் அதிகமாக வீணாகி தன்னுடைய உயிர் போய்விடும் என்று அவர் மிகவும் பயந்திருக்கிறார். அந்த நேரத்தில் பாபாவை கும்பிட்டு, அந்த நேரத்தில் பாருங்கள், பாபாவை கும்பிடுகிறார்.
எங்காவது பாபா தென்பட மாட்டாரா என்று அந்த நேரத்தில் அவருடைய கண்கள் அலைகிறது. பார்த்தால் அந்த வண்டியிலேயே முன்புறமாக பாபாவினுடைய படம் இருக்கிறது. ஆக பாபாவை பார்த்து ஒரு நமஸ்காரம் செய்து பாபாவை பிரார்த்தனை செய்கிறார். பாபாவே, என்னை ஏன் இப்படி சோதனை செய்கிறாய் என்று. அப்பொழுதுதான் தெரிந்தது அந்த அந்த முரடர்களுக்கு தான் பிடித்து வந்தது வேறொரு ஆள் என்று அப்பொழுது அவருக்கு தெரிகிறது. மாற்றி ஆளை பிடித்து கொண்டு வந்து மாற்றி வெட்டிவிட்டு அவர்கள் தவறு செய்ததை அவர்களே உணர்ந்தார்கள். அதன் பிறகு தொலைபேசியிலே மற்றவர்களை தொடர்பு கொள்ள அனுமதித்தார்கள். அதன் பிறகு எனக்கும் அவருடைய சகோதரருக்கும் தொடர்பு கொண்டு ஒரு பிரச்சனை மிகவும் சுமூகமாக முடிய ஒரு காரணமாக இருந்தது. ஆனாலும் கூட இரத்த வெள்ளத்திலே மிதந்த அவர் உடனடியாக அந்த முரடர்களாலே ஒரு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அங்கே ஒரு முதலுதவி செய்யப்பட்டு அங்கிருந்து மறுபடியும் இங்கு கொண்டு வந்து நம்முடைய தாம்பரத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையிலே அவர் சிகிச்சை பெற்று மறுபடியும் நேற்று அவர் நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்து மிகவும் பாபாவிடத்திலே நன்றி சொல்லி அவர் சென்றார். பாருங்கள், பாபாவுடைய பிரார்த்தனைக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது. ஆக நீங்கள் நினைக்கலாம், சும்மா இருந்தவரை ஏன் கொண்டு போய் சென்று அவர் வெட்டுப்பட வைத்தார் பாபா என்று. யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் கண்டம் இருக்கிறதோ அந்த கண்டத்தை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனாலும் கூட கடவுளை தொழுதோமானால், நாம் தர்மங்களை செய்தோமானால் அதிலிருந்து நம்முடைய அதாவது விபத்திலிருந்து நாம் எப்படி தப்பிக்கிறோமோ அதுபோல இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்ப முடியும். பாபாவுடைய அருள் இருந்தால், பாபாவுடைய கடைக்கண் பார்வை இருந்தால் இதுபோல நாம் தப்பிக்க இயலும் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அந்த நண்பர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு நம்மிடத்திலே பாபாவிடத்திலே நன்றி சொல்லி அந்த குடும்பத்தோடு வந்து அனைவரும் வந்து பாபாவை தொழுதார்கள், நமக்கு நன்றி சொன்னார்கள். உடனடியாக நாமும் இங்க இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரியை தொடர்பு கொண்டு அவரிடத்திலே அந்த முரடர்களை பிடித்து கைது செய்து விட்டார்கள். அதுவும் நடந்துவிட்டது. ஆனாலும் கூட கருணையோடு நம்முடைய நண்பர் சொன்னார், அவர்கள் என்னை வேண்டுமென்றே அவர் வெட்டவில்லை, இருந்தாலும் கூட அவர்களை விட்டுவிடுங்கள். அது வேறொரு காரணத்திற்காக பகையோ அல்லது திருடக்கூடிய ஒரு எண்ணமோ அந்த மாதிரி எந்த விதமான முயற்சிகளும் அந்த முரடர்கள் செய்யவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு நபரினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நபர் என்று இவரை தெரிந்து இவர்தான் அவர் என்று தவறாக புரிந்து கொண்டு இந்த விதமான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகினாலே அந்த நபர், அவர் தேடி வந்த நபர் இவர்களுக்கு தீங்கு இழைத்திருக்கிறார். ஆகினாலே இது நடந்தது என்று அறிந்து கொண்டு நம்முடைய நண்பர் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மிகவும் சிறிய அளவிலான ஒரு குற்றத்துக்கான ஒரு ஒரு பிராயதை போட்டு அத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லி விண்ணப்பித்துக் கொண்டார். அதன்படியே காவல்துறை அதிகாரிகளும் மன்னித்து விடக்கூடிய ஒரு வகையிலே அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாபாவுடைய அருட்கொடை என்னவென்று சொல்வது, ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் அழுத்தமாக வெட்டியிருந்தால் நம்முடைய நண்பருடைய கதி என்ன ஆகியிருக்கும், அந்த குடும்பத்தினுடைய கதி என்ன ஆகியிருக்கும். வெட்டியிருந்தாலும் கூட ஒருவேளை கொண்டு போய் எங்காவது குப்பையிலோ அல்லது காட்டிலோ எங்கோ வீசிவிட்டு சென்றிருந்தால் அவருடைய கதி என்ன ஆகியிருக்கும். அவர் அந்த நேரத்திலே ஞாபக சக்தியோடு பாபாவை வணங்கியிருக்கிறார். அதனால்தான் பாபா அந்த வண்டியிலேயே இருந்திருக்கிறார். இதுதான் பாபாவுடைய மகிமை. ஆகவே பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக பலன் இருக்கிறது. பிரார்த்தனையுடைய பலனால் கண்டிப்பாக நம்முடைய வழியிலும் வாழ்விலும் என்றென்றைக்கும் பாபா துணை இருப்பார். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, அது நண்பருடைய அனுபவம் மட்டுமல்ல, உங்களுக்கும் கூட ஒரு நல்ல அனுபவத்தை, நல்ல வாழ்க்கையை வழித்துணை பாபா கொடுப்பார் என்று நம்பி நம்முடைய பிரார்த்தனைகளை நம்பிக்கையோடு அது நடக்கின்ற வரை பொறுமையோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையை வழித்துணை பாபாவுடைய வழியோடு பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.